எல்லாம் வந்து அப்படியே பழுத்து பழுத்து அப்படியே இதா இருக்கியா, வெம்பி போச்சியா காய் பூரா. இன்ன வரை கண்ணீர் விட்டுட்டு தான் வர்றேன் காட்டுல உட்காந்து. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு பெய்த கனமழை விருதுநகருடைய தட்பவெப்பநிலையை குறைச்சு குளிர் வச்சிருந்தாலும் அது பருத்தி விவசாயிகளை கவலையடைய வச்சிருக்கு. பருவம் தவறி பெய்த மழையால பருத்தி செடிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பருத்திகளை விற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கதா பருத்தி விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. மழை பெஞ்சாலும் விவசாயம் எடுக்கிற நேரத்தில் இப்படி மழை பெய்யுது, எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகும் போல இருக்குது. வியாபாரிகளும் விலைக்கு வாங்க மாட்டுறாங்க. விவசாய கூலியும் கூடி போச்சு. அதனால விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பாதிப்பு வந்து கீழே வந்து இந்த உதுந்து அந்த மழை ஊறி போகுது, அப்படியே செடியிலே முளைக்குது, கீழே விழுந்து சொலையெல்லாம் முளைச்சி அந்த பஞ்செல்லாம் முளைச்ச கிளம்புது. மழை பெஞ்சா முளைக்க. ஆமாம், இப்படியே மழை பெஞ்சுன்னா ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது, எடுக்க முடியாது, போட்ட முதல்ல தேர்த்த முடியாது. வெயில் அடிக்கிற கரிசல் மண் பூமியா இருக்கிறதால தான் இங்கே பருத்தி விவசாயமே அதிகம் நடக்குது. இந்த மண்ணோட தட்பவெப்பநிலை இதுக்கு ஏற்றபடி இருக்கிறதால தான் விவசாயிகளும் இதை நம்பி பருத்தி விவசாயம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு பருத்தி விவசாயம் செய்து அறுவடையை நோக்கி காத்திருக்கும் போது எதிர்பாராத விதமாக டிசம்பர் 17ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த பருத்திகள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் விவசாயிகளை கவலையடைய வச்சிருக்கு. காயெல்லாம் வந்து அப்படியே பழுத்து பழுத்து அப்படியே இதா இருக்கியா, வெம்பி போச்சியா காய் பூரா. இன்ன வரை கண்ணீர் விட்டுட்டு தான் வர்றேன் காட்டுல உட்காந்து. நடந்தே போய் பார்த்துட்டு, வண்டியும் இல்லை, வண்டியை செலவு பண்ண கூட இது இல்லாம நான் உட்காந்துருக்கேன். பருத்தியில பூராமே விதையா போய் முளைக்குதப்பா, பஞ்சா வராம இந்த மழையினால பலன் பூரா உதிர்ந்துருச்சு மழைக்கு. ஏன்னா ஒழுங்கான இது கிடையாது எங்களுக்கு. மானியமா ஏதாவது பார்த்து அரசாங்கம் பார்த்து உதவி பண்ணுங்க. போட்ட முதல் கூட எடுக்க முடியாது. வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணியிருக்கோம், காட்டில் போட்டிருக்கோம். அதுக்குண்டான மானியம் ஏதாவது பார்த்து அரசாங்கம் பார்த்து உதவி பண்ணுங்க. எதுவுமே பண்ண முடியாதுப்பா. வியாபாரிகளும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வியாபாரிகள் குறைஞ்ச ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. குறைஞ்ச ரேட்டுக்கு எடுத்தா நாங்கள் எப்படி இதுன்றது பிழைக்க முடியும், பிழைக்க முடியாது. பொதுவாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே சொந்தமாக நிலம் வச்சு விவசாயம் செய்கிறவங்க கிடையாது. ஒரு சிலர் குத்தகைக்கு நிலம் எடுத்து அதில் விவசாயம் செய்வாங்க. இப்போ அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட பருத்திகளுக்கு இழப்பீடு கொடுத்தாலும் அது சொந்தமாக நிலம் வச்சு விவசாயம் செய்கிற மக்களுக்கு தான் அது கிடைக்கும். எங்களை போல நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்கிற மக்களுக்கு அது கிடைக்காது என்பதுதான் குத்தகைக்கு எடுத்து பருத்தி விவசாயம் செய்த விவசாயிகளோட கவலையா இருக்கு. சொந்த காட்டுக்காரங்க விதைக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வருது. தாதியக்காரர்கள் கொஞ்சம் நாள் கொடுக்குறாங்க, ஒரு 500 ரூபா 1000 ரூபானாலும் கொடுக்க மாட்டாங்க. பூரா நாங்களாட்ட உடச்சி விளைஞ்சு கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம கொடுக்கலாம களை எடுத்து கப்ப எடுத்து மூஞ்சி 6 மாசம் ஆச்சு. இதோட ஆவணி மாசம் போட்டது 6 மாசம் ஆக போகுது. அப்புறம் என்ன செய்யறது? எங்களுக்கும் பிழைக்க முடியாது. 5 மாசம் பிறந்துருச்சுல 6 ஆத்துல. இன்னும் விவசாயம் எடுக்கலையே, மழையா பெய்யுது. நாங்க என்ன செய்யறது? மழை பெஞ்சு நட்டத்துல ஓடுது. கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம விளைஞ்சு கிடக்க வேண்டியது. வாங்கின கடை எப்படி கொடுக்கவோ, தண்ணிக்குள்ள கிடக்கு பாத்தியெல்லாம். நாங்க எப்படி வாங்கினவங்களுக்கு கொடுக்குறது? ஒரு கம்மல் மூக்குத்தி சங்கிலி எல்லாம் அடவு இருக்கிறவங்க அடவு வச்சுக்குங்க, ஒரு அடவு கிடக்கு. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியல. என்னமோ இருக்கோம் முழிச்சுக்கிட்டு கிடக்கும். விவசாயம் அங்க இருந்து என்ன மாசம் இல்லாதவங்களுக்கு ஒரு சலுகை செய்யுங்க. ஆமா, இந்த அவங்களுக்கெல்லாம் ஜோறு கொண்டு போய் கொடுக்க போல நம்மளுக்கு என்ன செய்ய? இந்த காடு விதைக்கிறவங்களுக்கு வேணா அவங்க காட்டுக்காரர்களுக்கு கிடைக்கும். சாயத்துக்கு விட்டாக்க அந்த மானிய காசு கவர்மெண்ட் காசு கிடைக்காது. யார் பேர்ல பட்டா இருக்கோ அவங்க பேர்ல ஏறிச்சிடும். பட்டா இல்லாம குத்தகையில பண்றவங்க கிடைக்காது. கிடைக்காது. அப்படி கவர்மெண்ட்ல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்ல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாத்துருக்கீங்கல்ல, கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப நான் இப்ப உங்கள்கிட்ட நான் உங்க காடை நான் விதைக்கிறேன்னாக்கும் உங்களுக்கு தான் அது ஏறுமே ஒழிய விவசாயம் பண்ற ஆளுக்கு எனக்கு கிடைக்காது.